சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சென்னை அண்ணா பல்கலை மாணவி அதே வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நபர் இருவரையும் மிரட்டி மாணவரை அடித்து விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாணவி அளித்த புகாரை அடுத்து கோட்டூர்புரம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரன் என்பவரை கடந்த டிசம்பர் 25இல் கைது செய்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் 70க்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்களை கடந்த பிப்ரவரியில் தாக்கல் செய்தது. பின் இந்த வழக்கு விசாரணை சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் 7இல் மாற்றப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்கள் கடந்த 23இல் நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இந்த வழக்கில் ஜூன் தண்டனை விபரங்கள் நீதிமன்றம் அறிவித்தது. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ரூபாய் 90,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். மேலும் இத்தனை நாட்கள் சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி கூறியுள்ளார்.